சுகுணா, நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஆளுநர் விவகாரத்தில் என்ன நடக்கிறது? ஏற்கனவே ஆளுநருக்கு அதிகாரம் உண்டா அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கு அதிகாரம் உண்டா அப்படின்ற பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை விவகாரத்தில் ரொம்ப கிளியர் கட்டாக சில தீர்ப்புகள் வெளியாயிடுச்சு. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை விவகாரத்தில் நீங்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா அல்லது உங்களுடைய முடிவை சொல்லலைன்னா ஒரு வாரத்துக்குள்ள நாங்களே முடிவை அறிவிப்போன்ற ஒரு நிலைப்பாட்டை கடந்த காலங்களில் எடுத்தாங்க. ஏறக்குறைய இதே ஸ்டேஜில் இந்த மசோதாக்கள் மீதான விவகாரத்திலே வந்து நிற்கிறாங்களே, என்ன ப்ராப்ளம், என்ன விஷயம், இதில் என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது? இல்லை, நீங்கள் இந்த தலைப்பு வச்சுங்க, நீதிமன்றம் மூலம் ஆளுநருக்கு செக் வைக்கிறதானு. பொதுவாக ஒரு அரசாங்கம் இருக்குதுன்னா அரசாங்கத்தில் ஒரு சராசரி மனிதனால் நீதி கிடைக்க முடியலன்னா நீதிமன்றத்துக்கு போவாங்க. இப்போ அரசாங்கத்துக்கே நீதி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக தான் நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு நிலைமை. இப்போ என்னென்னா வந்து அடிப்படையில் வந்து என்னென்னா ஒரு ஆளுநருக்கு இவங்க வந்து ஒரு மசோதாவை அனுப்பி வைக்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு வந்து இவர் வந்து ஒப்புதல் தரணும் அல்லது நிராகரிக்கணும். ஒரு முறை அவர் நிராகரித்தால் 2வது முறை வந்து இவங்க வந்து அனுப்பி வைத்தால் தரணும். இதுதான் வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை. அப்போ இவர் என்ன பண்ணுகிறாரு அப்படின்னு தமிழ்நாடு அரசு குற்றச்சாட்டு வைக்கிறதுனா, இவர் நிராகரிக்கிற பொழுதும் ஒரு இதை வந்து நிராகரிக்கிறப்ப ஒன்று வந்து அதற்கு வேறு பரிந்துரைகள் கொடுக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சரத்து அப்படிங்கிறது வந்து இதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பெரிய அளவில் காரணங்களே சொல்லாமல் இவர் நிராகரிக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்போ இது வந்து தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டு வரப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா அதனுடைய அடுத்த கட்ட தந்திரமாக இவர் நிராகரிக்காமல் குடியரசுத் தலைவர் அனுப்பிச்சு செய்கிறாரு. இப்போ இவர் கொஞ்ச நாள் ஊற வைக்கிறது, அவங்க கொஞ்ச நாள் ஊற வைக்கிறது அப்படிங்கிற காரியம் தொடர்ச்சியாக நடக்கிறது. அப்போ இந்த கேள்வியை வந்து தமிழ்நாடு அரசு எழுப்புகிற பொழுது ஆளுநர் தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பெரிய கட்டுரையெல்லாம் எழுத வேண்டியதில்லை, சுருக்கமாக சொன்னால் போதும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றப்படுகிறது அல்லது ஒரு மசோதா நிறைவேற்றப்படுகிறதுனா ஒரு சட்டமன்றத்தில் கூட எல்லா கட்சிகளும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சிகளும் விவாதித்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பேசி அதுக்கப்புறமேல் தான் ஒரு மனதாக அல்லது பெரும்பான்மை அடிப்படையில் ஒரு மசோதா நிறைவேற்றப்படுகிறது. இப்படி வந்து பலரும் விவாதித்து உருவாக்கக்கூடிய ஒரு மசோதாவை போகிற போக்கில் ஒருத்தர் வந்து நிராகரிக்கிறார் அப்படிங்கிறப்ப தான் அவர் யார்? அப்போ வந்து அவர் சட்டமன்றத்துக்கும் மக்கள் அதிகாரத்துக்கும் மேலானவரா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறப்ப அடிப்படையில் மறுபடி வரக்கூடிய கேள்வி என்பது ஆளுநர் என்பவர் இந்த மக்கள் பிரதிநிதிகளால் நடத்தப்படக்கூடிய இந்த சட்டமன்றத்திற்கு மேலான அதிகாரம் கொண்டவரா அப்படிங்கிற கேள்விதான். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி பேரறிவாளன் வழக்காக இருக்கட்டும் அல்லது பல வழக்குகளில் வந்து இதுதான் சொன்னாங்க. அவங்க என்னன்னா இவங்க வந்து ஒரு பேரளவு சட்டமன்றமாக ஆளுநர் வந்து செயல்பட முடியாது, ஆளுநர் என்பவர் அரசாங்கத்துடைய முடிவுக்கு தான், அமைச்சரவையுடைய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டவர் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்கிறது. ஆனால் இந்த ஆளுநர் வந்து இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குவது உள்ளிட்ட அந்த அதிகாரங்கிறது தெளிவாக வரையறுக்கப்படவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அசூனஸ் பாசிபிள் தான் சொல்லுது, அதுக்கான ஒரு கால வரம்பு அப்படிங்கிறதா இல்லை. அப்படிங்கிறனால அது என்னன்னா அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் முதல்ல ஆளுநர் பதவி வேணுமா வேணாமாங்கிற விவாதங்கள்லாம் வந்து அதற்கப்புறமேல் வந்து என்ன இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு பிரிட்டிஷ் காலகட்டத்துடைய ஒரு நீட்சியாகத்தான் ஆளுநர் பதவிங்கிறது நீடிக்கிறது. இவர் வந்து மாநில அரசினுடைய நிர்வாகத்தில் தலையிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவருக்கான வந்து ஒரு அந்த அதிகார வரம்பெல்லாம் வந்து பெரிய அளவில் தெளிவாக வரையறுக்கப்படாமலே அது கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த 200வது பிரிவுங்கிறது. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டைகள் இதை வந்து அவர் மிஸ்யூஸ் பண்ணுறார் அப்படிங்கிறது தான். இவர் மட்டும் ஆளுநர், இந்த தமிழ்நாட்டுடைய ஆளுநர் மட்டுமல்ல, பஞ்சாபாக இருக்கட்டும், மேற்கு வங்கமாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், பல மாநிலங்களில் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இது தொடர்ச்சியாகவே வந்து துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத மிக முக்கியமான குற்றச்சாட்டு. அப்போ தான் என்னென்னா ஒன்று வந்து இந்த ஆளுநர் பதவிங்கிறது தேவையா? காலனிய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆளுநர் பதவி எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இந்தியர்களுக்கு நிர்வாக திறமை போதாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பதவி இன்னைக்கும் தேவையா? ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து கிரிமினல் சட்டங்களை அமித்ஷா திருத்துகிறார். அப்படி இருக்கப்போ ஆளுநர் பதவி இன்னைக்கு தேவையா? ஏன்னா ஆளுநர் என்பதுதான் மக்களுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர்னா அவர் வந்து எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, பிரதமர்னா எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, குடியரசுத் தலைவரை கூட எம்எல்ஏக்கள் எம்பிக்களும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் மக்களோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். அப்போ கவுன்சிலர்லேருந்து ஜனாதிபதி வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் மக்களோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். கவர்னர் என்பவர் இந்த மக்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதவர். மக்களுக்கும் மக்கள் இதில் ஒரு கேள்வி இயல்பாக உங்களுடைய பேச்சில் வருது. ஆளுநர் பதவியை வைத்து அரசியல் செய்வதாக அரசு தரப்புல குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம், திமுக அரசாங்கம் விமர்சிக்கிறது அப்படின்ற ஒரு புள்ளி. நீங்க பேசுறப்போ ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை அவங்க நடத்துறாங்க அப்படின்ற ஆளுநர் ஆர் என் ரவி பல மேடைகளில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவிச்சுட்டு வர்றாரு. மசோதாக்களை கிடப்பில் போடுறது என்பதும் இதனுடைய நீட்சியாக பார்க்க வேண்டியிருக்குது. ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ளே பேசக்கூடிய சர்ச்சையான கருத்து இருக்கு இல்லையா, அதனுடைய நீட்சியாக ஒரு பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்காகத்தான் இந்த மசோதாக்களை கிடப்பில் போடுறாரா அப்படின்றத எடுத்துக்க முடியுமா? நிச்சயமாக. ஏன்னா இன்னைக்கு அந்த அவங்க ஆளுநர் தரப்பில் வைக்கப்பட்ட வாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து இந்த பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர்களாக வேந்தராக யார் நியமிப்பது அப்படிங்கிற மசோதாவை நிறுத்துவதற்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா கல்வியுடைய தரம் குறைகிறது என்று ஆளுநர் கவலைப்படுகிறார் அப்படிங்கிறார். அப்போ கல்வி, அதாவது ஒரு மாநில அரசு அந்த மாநில அதிகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் அவங்களுக்கு கல்வியின் தரத்தை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது, வெளியிலேருந்து எங்கேயோ வந்த ஒரு ஆளுநருக்கு தான் கல்வியின் தரம் பற்றி அக்கறை அப்படிங்கிறப்பே இது ஒரு அரசியல்ங்கிற
ஒரு கேள்வி வருகிறது. அவங்க என்ன பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க கையில் வந்து அதிகாரத்தை கொடுத்தா ஊழல் வந்துடும், துணைவேந்தர் பதவிக்கே வந்து எக்கச்சக்கமாக காசு வாங்கிட்டு போடுவாங்கன்னு. ஆனால் கவர்னர் இதுக்கு காலகட்டத்தில் அது பெருசால மாறலை. நீங்கள் இப்போ எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்தவர் சுதா சேசையன். அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு தேர்தல் குழு போடுறாங்க. தேர்தல் குழு வந்து 3 பேர்த்த வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதை வந்து பேப்பர் கிழிச்சு போட்டு இவர் மறுபடியும் சுதா சேசையனுக்கு எக்ஸ்டென்ட் கொடுக்குறாரு. இவரே இப்போ எக்ஸ்டென்ஷனில் தான் இருக்கார். ஆளுநர் ஆர் என் ரவி இருக்கிறாரு, அவரே ஒரு எக்ஸ்டென்ஷனில் தான் இருக்கார். அவர் ஏன் வந்து எக்ஸ்டென்ஷனில் இருக்கணும்? நம்ம வந்து ஒரு இது மினிஸ்டரில் இருந்து ஆரம்பித்து குடியரசுத் தலைவர் வரைக்கும் ஒரு பதவிக்காலம் இருக்கிற பொழுது இந்த ஆளுநருடைய பதவிக்காலம்ங்கிறது முடிந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் ஆகிவிட்டது அப்படின்னு நினைக்கிறேன். வந்து ஏன் இவர் வந்து மீண்டும் மீண்டும் நீட்டிக்கப்படுகிறார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. அப்போ இது வெறுமனே ஒரு சட்ட பிரச்சனையாக மட்டுமல்லாமல் இது ஒரு அரசியல் பிரச்சனையாக மாறுகிற பொழுதுதான் அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அரசாங்கம் செயல்படவே முடியாமல் ஒருவர் மக்களுக்கே சம்பந்தமில்லாத ஒருத்தர் முட்டுக்கட்டி போடுகிறாங்கப்பதான் இது இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு தான். இப்போ சமீபத்தில் சபாநாயகர்களுடைய மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் போய் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர் அப்பாவு பேசுகிறப்போ மசோதாக்கள் மீதான முடிவை எடுப்பதற்கான கால நிர்ணயத்தை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு. அது ஒரு பெரிய விஷயம் தானே. அப்போ கால நிர்ணயத்தை அரசியலமைப்பு சட்டத்திலே இல்லாத பொழுது ஆளுநர் ஆர் என் ரவி மசோதாக்கள் மேல முடிவெடுக்கிறதுல காலத்தை நிர்ணயிக்கிறது அப்படின்றது ஒரு பிராடான விஷயம் தான். அதையே நம்ம அரசியல் படுத்தக்கூடிய தன்மையில புரிஞ்சுக்கிறோம். இல்லை, இப்போ திமுக எம்பிக்கள் கூட்டத்தப்ப 2 தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. ஒன்று என்னன்னா, இப்போ ஆளுநர் பதவி அப்படிங்கிறது தேவையில்லை என்பதான் எங்கள் நிலைப்பாடு. இருந்தாலும் அது நீடிக்கிற வரைக்கும் ஆளுநருக்கு ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் நடத்தை விதிகளை உருவாக்க வேண்டும். இரண்டாவது, ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு ஒரு கால வரம்பை நிர்ணயிக்க வேண்டும். ஏன்னா அசூன் பாசிபிள் அப்படிங்கிறத தவறாக பயன்படுத்துறது எவ்வளோ காலம் வேண்டுமானாலும் அதை நீட்டித்து வைத்திருக்க வேண்டும் சொன்னால் அப்போ ஒரு சட்டமன்றத்துக்கு என்ன மதிப்பு இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, கோட் ஆஃப் கான்டக்ட்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் ஒரு ஆளுநருக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ அரசியல் ஒரு பதவி பிரமாணம் எடுத்துக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய கொள்கை முடிவுகளை வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறது அடிப்படையான ஒரு விதி. ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார்னா, நான் வந்து இந்த மசோதாவுக்கு வந்து கையெழுத்து போடாமல் வச்சிருந்ததுக்கு அர்த்தமே இது நிராகரிக்கப்பட்டது என்ற அர்த்தம்னு நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவருடைய பெற்றோர்களை கூப்பிட்டு வச்சுட்டு இவர் சொல்லுகிறார். அதுவே அரசியல் சட்டத்தை அவர் மீறிதான் செயல்படுகிறார். அதை தாண்டி வெளியில் பார்த்தோம்னா அவர் சனாதனத்தை பற்றி பேசுகிறார், இந்துத்துவத்தை பற்றி பேசுகிறார், மதச்சார்பு என்பதே தேவையில்லை என்கிறார். அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான பல கருத்துக்கள் அவர் பேசுகிறார். அரசியல்வாதிகளைப் போலவே அவர் செயல்படுகிறார். அப்படிங்கிறப்ப அவருடைய நடத்தை விதிகள் என்ன? ஒரு அமைச்சர் இப்ப சனாதன எதிர்ப்பு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டார்னா அவர் மீது வழக்கு போடுகிறீர்கள். சனாதனத்தை ஆதரித்து ஒரு ஆளுநர் பேசினால் அவருக்கு ஏன் கோட் ஆஃப் கான்டக்ட் இல்லை அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அப்ப ஆளுநர் என்பவர் பதவி தேவையே இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நவீன அரசியல் யுகத்தில் அது தேவையே இல்லாத ஒன்று. அது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான ஒன்று. அப்படி ஒருவேளை அவர் இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு நடத்தை விதிகள் வேண்டும். அல்லது மாநில அரசுக்கு ஆளுநரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் வேண்டும். மத்திய அரசு தீர்மானிக்காம மாநில அரசு தேர்ந்தெடுக்கணும், அல்லது தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அதிகாரம் வேண்டும். என்னுடைய நினைவு சரியா இருந்தா ஆளுநர் ஆர் என் ரவி சொல்லக்கூடிய பல கருத்துக்கள் சர்ச்சையானதா மாறுது. போராட்டங்கள் குறித்தும் ஆளுநர் ஆர் என் ரவி சொல்லக்கூடிய இப்ப ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கு வெளிநாட்டிலிருந்து நிதி வருது அப்படின்னு சொல்றாரு. கூடங்குளம் போராட்டத்துக்கும் வெளிநாட்டிலிருந்து நிதி வருது. சில துறைமுகங்களை வந்து உருவாக்குறதுக்கு எதிராக மக்கள் போராடுறதுன்றது வெளிநாட்டு ஃபண்ட் வருதுன்னு சொல்றாரு. கோவையில் நடந்த அந்த சிலிண்டர் வெடிப்பு வந்து ஒரு தீவிரவாத பயங்கரவாத சதி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். ஏன் காலம் தாழ்த்து நீங்க என்ஐஏக்கு கொடுத்தீங்க அப்படின்ற விமர்சனங்கள்லாம் சொன்னாரு. அதன் மேல ஆதாரங்கள் அவர் இதுவரை கொடுக்கல அப்படின்றதையும் நாம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ நீங்க குறிப்பிட்டது மாதிரி நீட் விவகாரத்துல அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். அப்போ ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு அதன் மேலதான் மசோதாக்களை கிடப்பில போறாரு எடுத்துக்க முடியுமா, புரிஞ்சுக்க முடியுமா? இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டு இப்ப இந்த விவாதத்தில் நான் ஒரு ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்லுகிறேன்னா, என் மேல வந்து ஒரு அரசோ இல்லை யாருமே வழக்கு போடலாம், தனிநபர் யார் மேலேயுமே போடலாம். இப்போ ஆளுநர் மேலே வந்து போட முடியாது அல்லது வந்து அதில் ஒரு சட்டரீதியான சிக்கல் இருக்கிறதுனால அதை அவர் பயன்படுத்திக் கொள்கிறார் அப்படிங்கிறதான். அப்போ ஒரு ஆளுநர் இன்னும் சொல்ல போனால் மை கவர்மெண்ட் அவருடைய அரசாங்கம் தான் அது. அப்போ அந்த அரசாங்கத்தில் ஏதாவது பிரச்சனை வந்து நீதிமன்றம் மறுபடியும் என்ன சொன்னா, நீங்கள் ஒரு தேநீர் விருந்தை நடத்தி முதல்வர் கூப்பிட்டு பேசுங்க. ஏற்கனவே ஒரு முறை நடந்தது, 2வது முறையும் சொல்லியிருக்காங்க. அந்த தேநீர் விருந்துக்கான பணமே நம்மளுடைய பணம் தான், அது ஆளுநருடைய பாக்கெட்லேருந்து எடுத்து போடக்கூடிய காசு கிடையாது, அது நம்மளுடைய வரிப்பணம். என்னன்னா சுமூகமாக இது போகட்டும், இது வந்து பெரிய பிரச்சனையை விடக்கூடாது, அது இந்த நிர்வாகத்துக்கு பிரச்சனை ஏற்படும்னு சொல்லி நீதிமன்றம் நினைக்கிறது. அப்போ ஆளுநர் என்னன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவரை போல தொடர்ச்சியாகவே பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லது அவர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு தேர்தலில் நின்று விட்டு அவர் இதெல்லாம் பேசலாம், அதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அப்போ ஒரு ஆளுநர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அரசை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் அந்த அரசின் மீதே தொடர்ச்சியாக வெளிப்படையாக குற்றச்சாட்டுகளை சுமத்துவது, எதிர்க்கட்சியை போல பேசுவதுங்கிறது அது முழுக்க முழுக்க அவர் அரசியல் செய்கிறார், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறார், ஒரு அரசனுடைய நிர்வாகத்தை வந்து முடக்குகிறார். இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து முற்றிலுமே வந்து இந்த ஒரு இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு தான் சொல்ல.